இருந்து வெளிய வாடா. இல்ல நானா கண்டுபிடிச்சேன். கீரை 1000 மாதிரி ஆஞ்சிருவேன். வாங்கடா வெளிய. டேய் எவடா அவன்? ஆன்ட்டி அக்கா நாங்க தான். ஐயோ தம்பி நீங்களா? ஆமா ஆன்ட்டி நாங்களே தான். கையிலுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையா, அதனாலதான் ஒரு சின்ன ஏற்பாடு. ஆமா. எங்கள் தலைவி விடிவெள்ளி புன்னகை அரசி கயலுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஐயோ தம்பி, அப்பனா இன்னும் பெரிய சரமா வைங்க வைங்க வைங்க. வந்துரு. போடா போடா போடா. சூப்பர் தம்பி. மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல கையில. ஹாப்பி பர்த்டே கயல். ஹாப்பி பர்த்டே கயல். தேங்க்ஸ் தேவ். அது ஒண்ணுல கயல், இன்னைக்கு உங்க பிறந்த நாள் அண்ணா, அதான் புள்ளையாண்ட பட்டை கிளப்பிட்டான். தேவ், இதெல்லாம் நீங்க பண்ண வேலையா? வேலை நான் தாங்க பண்ணேன், ஆனா ஐடியா கொடுத்தது இவன் தான். சாரதி, உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது? என்னடி இது? தம்பிங்க எவ்வளவு நல்லெண்ணத்துல உன் பிறந்த நாளை இவ்வளவு விமர்சையா கொண்டாடி இருக்காங்க, அதுங்களை போய் இப்படி திட்டிட்டு இருக்கிய? பாவம். அப்படி சொல்லுங்க ஆன்ட்டி. கையில், நீங்க என்ன லைட்டா திட்டினதுனால உங்களுக்கு வெயிட்டா வாங்கின பர்த்டே கிஃப்ட் எல்லாம் நான் உங்க அம்மாட்ட தான் கொடுக்க போறேன். ஆஃப்டர் யூ கோ யூ கேன் ஓபன் அண்ட் see. ஃபுல்லா சர்ப்ரைஸா தான் இருக்கும். அப்படியே தம்பி? அப்படி என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? இப்பயே காட்டுறேன் ஆன்ட்டி. டேய் அதை ஏறா. ஐயோ தேவ், இந்த பேனர்ல பாக்கும்போது எனக்கு கடுப்பா இருக்கு. இதுல gift வேறயா? தயவு செஞ்சு எனக்கு எதுவும் வேண்டாம். உங்க வாழ்த்துக்களே போதும். கிளம்புங்க. கிளம்புங்களா? என்ன கையில் இப்படி சொல்லிட்டீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் இருங்க. டேய் அதை ஏறாத. ஆன்ட்டி, இது என்னன்னு தெரியுதா? எலுமிச்சை சாதம். ஆன்ட்டி, வெறும் சாதம் இல்ல, இது பிரசாதம். காலையில 4 மணிக்கு வாங்கினது இது. 4 மணிக்கா? ஆமா ஆன்ட்டி, காலையில 4 மணிக்கு பார்த்தசாரதி கோயிலுக்கு போய் கையிலுக்காக வேண்டிட்டு வாங்கின பிரசாதம் இது. அப்படியா? இது 6 மணிக்கு கபாலீஸ்வரர், இது 7 மணிக்கு வடபழனி முருகனே, இது 8 மணிக்கு மேரி மாதா கோயில். மேரி மாதா கோயில ஏதுப்பா பிரசாதம்? அது அதுல ஆன்ட்டி, கையில் நல்லா இருக்கணும், இன்னும் ஆபீஸ்ல ப்ரமோஷன்லாம் கிடைக்கணும், ஃபாரின்லாம் போகணும், அதுக்கு மேல அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டேன் ஆன்ட்டி. என்ன ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் போட்டு வந்தோம், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு பட்டு புடவை வேற வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏறாத. கொடுங்க கொடுங்க கொடுங்க. அதை பிரிச்சு பாருங்க. பாக்குறேன் பாக்குறேன். ஐயோ தம்பி, சூப்பரா இருக்கு தம்பி. பாருடி, எனக்கு பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கு தம்பி. எவ்வளவு அழகா இருக்குல்ல? சிறுசா இருக்கிற கையிலுக்கு இந்த சின்ன டப்பா. தேவ், எதுக்கு இப்ப இதெல்லாம்? என்னங்க இப்படி கேட்டீங்க? நீங்க யாரு? ஆமா, கயல் யாரு? யாரா கயல்? நீயே சொல்றா, கயல் யாரா? கயல் என் பொண்ணுப்பா. டியூப்லைட் அதான் இல்ல. இல்லையா? ஐயோ ஆன்ட்டி, அது மட்டும் இல்லன்னு சொல்ல வந்தேன். அவங்க எங்க டீம் லீடர். டீம் லீடர்னா யாரு? யாரு? எங்க ஆபீஸ்ல எங்க எல்லாருக்குமே தலைவி அவங்க தான். அதுவும் சாதாரண தலைவி கிடையாது, பெஸ்ட் அவார்டு வாங்கின பெஸ்ட் தலைவி அவங்க தான். இல்லடா? ஆமா ஆமா ஆமா. கயல் டீம்ல இருந்த 10-20 தொண்டர்கள்ல நான் ஒரு சிறிய தொண்டை. போதும் தேவ். தேவ், தேவையில்லாம இனிமே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, புரியுதா? மா, நீ உள்ள வா. வர வர, நீ போ. ஏங்கா, அங்கிளுக்கு இதெல்லாம் பிடிக்காதா? அது கிடக்குது நமத்து பண்ண பாட்டாங்க. அங்கிள் நமத்து பண்ண பாட்டா. டேய், சிரிச்சது போதும், அந்த கிஃப்ட் ஸ்வீட்ஸ்லாம் எடு. ஸ்வீட் எல்லாம்ங்குதா? ஆன்ட்டி, கையிலுக்காக வாங்கின ஸ்வீட்டு கிஃப்ட் இதெல்லாம் நீங்க வேணான்னு சொல்லக்கூடாது. நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். நீ வை வை வை, ஏத்துக்கறேன். இது கோயிலுக்குள்ள அலைஞ்சு ஸ்பெஷலா வாங்கின பிரசாதம், இது உங்களுக்கு தான், வச்சுங்க. தம்பி, இதெல்லாம் நான் வாங்கினேன்னு தெரிஞ்சா அவ என்ன கண்ணா பின்னான்னு கத்துவாளே. அக்கா, இந்த பால்வடின முகம் உங்க கூட பிறக்க தம்பி மாதிரின்னு நாங்க இங்க வந்த முத நாளே சொன்னலே. இந்த குழந்தை அன்பா உங்க ஆத்து பொண்ணுக்கு பிறந்த நாளைக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஆசையா ஓடோடி வாங்கிட்டு வந்தானே, அதை வாங்க மாட்டேன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? இதெல்லாம் நம்ம கையிலுக்காக செஞ்சோம்.
தான் பொண்ணு சந்தோஷம் தான் தன்னோட சந்தோஷம் வாழ்ற இந்த மனித தெய்வத்துக்கு தானடா செஞ்சோம். சொல்றா எல்லாத்தையும் சொல்றா. ஆமா ஆமா உங்களுக்காக தான் செஞ்சோம், புரிஞ்சுக்க மாட்டேலக்கா. சரி தம்பி, இவ்ளோ சொல்றீங்க, இது எல்லாத்தையும் நானே வச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஆண்டி. இந்த கிஃப்ட் எல்லாம் கையில்ட்ட கொடுத்துருவீங்களா ஆண்டி? நிச்சயமா கொடுத்துருவேன் தம்பி. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. கையில் இன்னைக்கு போல என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும், அதான் எங்க வேண்டுதல் ஆண்டி. என் வேண்டுதலும் அதான் தம்பி. என் பொண்ணு இனிமே சந்தோஷமா இருக்கணும்னு அந்த தெய்வம் தான் உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. வாமா. நீங்க பண்ற நல்லதையெல்லாம் அவகிட்ட மெதுவா எடுத்து சொல்றேன். அவ சொன்னதை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நான் வரேன். நல்ல விதமா சொல்லுங்க. சொல்றேன். பாஸ்கார தம்பிங்க. மச்சான், கயல் அம்மா இனிமே நம்ம பக்கம் தான்டா. டேய் பொண்ணுங்களுக்குலாம் மம்மி சொல்லே மந்திரண்டா. இனி கயல் வாழ்க்கை மெல்ல மெல்ல உன் பக்கம் திரும்பும். நிஜமா சொல்ற? அது மேல சத்தியமா. சக்சஸ். சந்தோஷ். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? செல்வி உன்னை அவுட் ஹவுஸ்ல தான் தங்க வச்சா. உனக்கு இங்க என்ன வேலை? இல்ல சந்தோஷ், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன்ட்ட பேசணுமா? ஆமா சந்தோஷ். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, இனிமே உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? வெளியே போ. சந்தோஷ், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நான் பேசுறத கொஞ்சம் கேளு சந்தோஷ். அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன். ஏய், எனக்கு 1000 வேலை இருக்கு. உன் பேச்சை கேட்கறதுக்கு இங்க யாருமே தயாரா இல்லை. என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. சந்தோஷ், நம்ம குழந்தைய பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கு சந்தோஷ்? நம்ம குழந்தையா? உனக்கு மானம், சூடு, சொரண, வெக்கம் எதுவுமே இல்ல. இது என்னோட குழந்தைன்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு நான் கூசல? உண்மையா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சந்தோஷ்? நீ இப்படிலாம் பேசுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கூடாதுன்னு செல்விட்ட சொன்னேன். எங்க அவ என் பேச்ச கேக்குறா? ஐயோ சந்தோஷ், செல்வியை ஏன் திட்டுற? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அடச்சி, அது எப்படி கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம என் முகத்தை பார்த்து பேசுற? கண்ணு தெரியாத ஒருத்தனை அவன் பொண்டாட்டி மாதிரியே பேசி நடிச்சு ஏமாத்தி கர்ப்பம்னு சொல்லி இப்ப என்ன அந்த குழந்தைய வச்சு சொந்த கொண்டாட பாக்குறியா? அவுட், கெட் அவுட். சந்தோஷ், ஏய், இனிமே உன் குழந்தை நம்ம வாரிசு அப்படி இப்படின்னு பேசிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த அப்புறம் அவுட் ஹவுஸ்ல கூட தங்கறதுக்கு உனக்கு இடம் இருக்காது. அப்புறம் ஏதாவது அனாதாசிரமோ பெண்கள் காப்போன்னு போய் சேர வேண்டியதுதான். மரியாதை இங்க போயிடு. போதும் சந்தோஷ், நான் இந்த வீட்டுல அடைக்கல தேடியோ இல்ல என் குழந்தைக்கு உன் சொத்துல பங்கு கேட்ட ஒண்ணு வரல. நான் இங்க வந்தது நம்ம குழந்தைய பத்தி பேச. ஒரு அப்பாவா நீ அதை ஏத்துக்குவியா மாட்டியான்னு கேட்க. என்னது? ஒரு அப்பாவா நான் அதை ஏத்துக்கணும்? உன் பெத்தவங்க உன்னை விரட்டி அடிச்சும் இன்னும் உனக்கு புத்தி வரல? ஏன் சந்தோஷ் இப்படி பேசுற? என் மேல 1000 தப்பு இருக்கலாம். நான் உன்னை ஏமாத்தி இருக்கலாம், உன்கிட்ட போய் சொல்லிருக்கலாம். ஆனா நம்ம குழந்தை ஒண்ணு தெரியாத ஜீவன் சந்தோஷ். தெரிஞ்சோ தெரியாமலையோ அது உருவாயிடுச்சு. 6 மாசமா அது என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப அது பிறந்ததுன்னா அதுக்கு அப்பாவான உன்னதான சந்தோஷ் சொல்ல முடியும். நீ என்ன 1000 தான் வெறுத்தாலும் நீதான் சந்தோஷ் என் குழந்தைக்கு அப்பா. சீ, அப்படி சொல்லாத. உன் சூழ்ச்சியால நீ உருவாக்குனத எந்த உரிமையில ஏன் குழந்தைன்னு சொல்ற? ஒருத்தனை ஏமாத்தி அவனுக்கு தெரியாம கர்ப்பமானா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ச்சே, சொல்றதுக்கே அவமானமா இருக்கு. என் வாழ்க்கையிலேயே நான் மறக்க முடியாத கசப்பான அனுபவம் எது தெரியுமா? என் பொண்டாட்டி நினைச்சு ஒன்ன தட்டதுதான். இதுக்கு ஒவ்வொரு நாள் நான் வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன். உன் விஷயத்துல நான் முட்டாள்தனமா நடந்துகிட்டதை நினைச்சு அசிங்கப்படுறேன். நான் செஞ்சது
தப்புதான் சந்தோஷ். எனக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனா என் வயித்துல வளர்ற குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு. தயவு செஞ்சு அதை வெறுத்துறாத சந்தோஷ். ஏய் உன் ஒப்பாரி நிறுத்து. எனக்கு தீராத அவமானத்தை தேடி கொடுத்துட்டு இப்படி நடு வீட்டுல வந்து அழுதுட்டு இருக்கியா? வெளியே போ. சந்தோஷ், என்ன நீ எவ்வளவு வேணாலும் திட்டு. உன் கோவம் தீரலனா என்ன கொலை கூட பண்ணு. என்னால நீ பட்ட வலியும் வேதனையும் எனக்கு புரியுது சந்தோஷ். நான் மறுபடியும் உனக்கு எப்பவுமே பாரமா இருக்க மாட்டேன். நான் இப்ப இங்க வந்தது உன்கிட்ட மன்னிப்பு கேட்கவோ இல்ல என்ன ஏத்துக்கோன்னு சொல்றதுக்கு இல்ல. என்ன நீ ஏத்துக்கவே தேவையில்ல, ஒதுக்கிவே பரவாயில்ல. நான் செஞ்ச தப்புக்கு அது தண்டனையா ஏத்துக்கிறேன். ஆனா என் குழந்தைய மட்டும் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லாத சந்தோஷ். மறுபடியும் இந்த வெறுப்பேத்தாத. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. என்ன எங்க சந்தோஷ் போ சொல்ற? ஒரு அம்மா இல்லாம ஒரு குழந்தை இருந்தா அது அனாதம் தான் உலகம் சொல்லும். ஆனா அதுக்கு அப்பா இல்லைன்னு சொன்னா அது அவமானம் சந்தோஷ். எனக்கு உன் பணம் வேண்டாம், உன் சொத்து வேண்டாம், இந்த வீடு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஆனா என் குழந்தைக்கு நீ இருக்கன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு சந்தோஷ். எனக்கு அது போதும். இது உன் குழந்தை சந்தோஷ். அத மட்டும் இல்லன்னு மறுத்துறாத ப்ளீஸ். ஏய் இத பார், சட்டம் வேணா உனக்கு சாதகமா இருக்கலாம். ஏன் டிஎன்ஏ ரிப்போர்ட் கூட அது ஏன் குழந்தைன்னு சொல்லலாம். ஆனா நீங்க எனக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கும் கண்டிப்பா உன்னையும் சரி உன் குழந்தையும் சரி ஒரு நாள் என் மனசை ஏத்துக்காது. கெட் அவுட். சந்தோஷ், அப்படிலாம் சொல்லாத சந்தோஷ். என் குழந்தைக்கு நீ அப்பாங்கிற அங்கீகாரத்தை மட்டும் கொடு. மத்தபடி என் குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன். நீ அதை பாத்துக்க கூட தேவையில்லை. அது வாழ்க்கை ஃபுல்லா நானே பாத்துக்கிறேன். அதுக்கு அப்பான்னு இனிஷியலை மட்டும் கொடுத்தா போதும் சந்தோஷ். அத மட்டும் நீ மறுத்துறாத. நான் இனி வாழ போற வாழ்க்கையே என் குழந்தைக்காக மட்டும்தான் சந்தோஷ். தயவு செஞ்சு என் குழந்தைய உதாசனப்படுத்து என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம பண்ணிடாத சந்தோஷ். என்ன நீ வெறுத்துடு பரவாயில்ல, ஆனா என் குழந்தைய மட்டும் ஏத்துக்கோ சந்தோஷ். நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ். ப்ளீஸ் சந்தோஷ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. எந்திரி. நீ என் காலில் விழுந்தா மட்டும் நீ உத்தமையாயிருவியா? எவ்வளவு பொய் பித்ராட்டம் பண்ணி என்ன ஜெயில தள்ளி செல்வியோட வாழ்க்கையை கெடுத்தவதான நீ. இந்த குழந்தை விஷயத்துல மட்டும் உண்மையா இருப்பேன்னு என்ன நிச்சயம்? சந்தோஷ், என்ன சொல்ற? உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால ஏத்துக்கவே முடியல. என்ன சொன்ன சந்தோஷ்? இப்ப நீ என்ன சொன்ன? அது ஏன் குழந்தையா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தோஷ், என்ன பார்த்து சொல்லு. பாரு சந்தோஷ், என் முகத்தை பார்த்து சொல்லு. இந்த குழந்தைக்கு நீ அப்பா இல்லன்னு. எனக்கு நினைவு தெரிஞ்ச வயசுல இருந்து நான் உன்னை தவிர வேற எந்த ஆம்பளையும் திரும்பி கூட பார்த்ததில்ல. என் மனசால கூட யோசிச்சதில்ல. ஆனா நீ என்ன சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் இனி நான் வாழறதுல அர்த்தம் இல்ல. கத்தி கீழே போடு. கீழே போடு. அறிவில்ல. மாமா, எப்பவுமே என்னோட பிறந்த நாளைக்கு நீங்க தான் எனக்கு புது புடவை வாங்கி கொடுப்பீங்க. நான் உங்களுக்காக
உங்களுக்கு பிடிச்ச கலர்ல புது சட்டை வாங்கி வச்சிருக்கேன். இது நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அர்த்தம். போட்டுக்கலனா இல்ல இல்ல, மாமா என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு இது உங்களுக்காக நான் ஆசையா வாங்கி கொடுத்த ஷர்ட். இது நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க. இதை போட்டுக்கிட்டு என் கூட வந்தீங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த ஷர்ட்டை எனக்காக போட்டுக்கோங்க மாமா. ஐயோ மாமா, நான் உங்களுக்காக வாங்கி வச்சிருக்கிற ஷர்ட்டை போட்டுக்கோங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஐயோ மாமா, நான் உங்களுக்காக வாங்கி வச்சிருக்கிற ஷர்ட்டை திரும்பி கூட பார்க்காம உங்க ஈத்து போன ஷர்ட்டை பார்த்துட்டு இருக்கீங்களே. கருப்பு சட்டை தான் நம்மளுக்கு செட் ஆகும். என் பர்த்டே அதுமா யாராவது கருப்பு சட்டையை போடுவாங்களா? ஐயோ, சொன்னாலும் கேட்க மாட்டாரு. நான் எப்படி புரிய வைக்கிறது? மாமாவுக்கு நாம வாங்கி வச்ச ஷர்ட்டை பார்க்கவே மாட்டாரு போல இருக்கே. நான் வாங்கி கொடுத்த ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பிடிக்கலையே மாமா? உங்க மனசு மாறவே மாறாதா? போலாமா? போலாம் மாமா. மாமா, இந்த இந்த Dress ஆமா, நேத்து குத்ததான். இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் மாமா. சரி வா போலாம். என் மாமா வெளியே தான் கோவக்காரன், உள்ள பாசக்காரன். இருங்க, இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நீங்க என் கூட தானே இருக்க போறீங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. கையில வரியா இல்லையா? போலாம் மாமா. மாமா மாமா, இன்னைக்கு கார்ல வேண்டாமே, உங்க பைக்ல போலாம். ஏன்? கார்ல போனா வசதியா தானே இருக்கும். வசதியா தான் இருக்கும், ஆனா உங்க கூட பைக்ல வர்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக ஒரு நாள் மட்டும் நான் உங்ககிட்ட எவ்வளவு முட்டாள்தனமா நடந்துக்கிட்டாலும், எவ்வளவு குழந்தைத்தனமா நடந்துக்கிட்டாலும், தயவு செஞ்சு என்னோட மனசு புண்படுற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிடாதீங்க மாமா. சரி வா. உட்காரு. போலாமா? போலாம் மாமா. மாமா, இங்க நிறுத்துங்களேன், நிறுத்துங்க. மாமா, கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போலாமா? உனக்கு வேணா குடி, எனக்கெல்லாம் வேணாம்.
சரி வேண்டாம் போங்க. ஏய் அதான் வேணும்னா குடின்னு சொல்லிட்டல, போய் குடி. நீங்க குடிச்சா நானும் குடிக்கிறேன், இல்லைன்னா எனக்கும் வேண்டாம். வண்டி எடுங்க. சரி முடிவு பண்ணிட்டேன், வா குடிக்கலாம். ரெண்டு ஜூஸ் குண்ணா. ஏன் மாமா, எதுக்கு வண்டியை நிறுத்திட்டீங்க? இறங்கு சொல்கிறேன். பிறந்த நாள் கிஃப்டாக உனக்கு எதுவும் வாங்கி தரலன்னு சொன்னேன்ல, உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்குதோ எடுத்துக்கோ. நிஜமாவா மாமா சொல்றீங்க? ஆமாம், வா போகலாம். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ. இது எப்படி இருக்கு மாமா? என்ன எதுவும் கேட்காத, உனக்கு பிடிச்சிருந்தா நீ எடுத்துக்கோ. வேற எடுங்க. வாவ். மாமா இது எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ. அப்போ எடுத்துக்கோ. இது எவ்வளவு விலை? 2000 ரூபாய்மா. மாமா 2000 பரவாயில்லையா? உனக்கு பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கோ, விலையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இது பேக் பண்ணிடுங்க. சரிம்மா.